வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் பிரியாணி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் குக்கரில் செஞ்சாலும் சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ ஜெம்சியில் பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகளை நம்ம பவுனம்மாவுடைய பவுன் ஃபுட்ஸ் சேனல் தனியாக கீழே இருக்கிறது. ஸோ இதுவரை பார்க்காதவர்கள் அந்த சேனலில் போய் இணைந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லைவு. ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருந்தாலும் வேறு டாப் ஏங்கிளில் உங்களுக்கு கிளாரிட்டியாக அப்டேட் ஆக போகுது, அதாவது அப்லோட் ஆக போகுது கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை கொஞ்சம் நாள் கழித்து. ஸோ இப்போ நம்ம முதல்ல சேர்த்த வேண்டியது என்ன, நீங்கள் பயன்படுத்துகிற ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம எது பயன்படுத்த போகிறதில்ல, டால்டா, நெய், வேறு எதுவுமே பயன்படுத்த போகிறதில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு இப்போவே இங்கேயே ஊற்றிட்டோம். ஸோ ஹீட் ஏறட்டும். ஏறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிரியாணிக்கானது பிரியாணி இலை, சரிங்களா, அன்னாசி பூ, ஜாதிபத்திரி, பட்டை, கிராம்பு, இனி கிராம்பு அதில் வச்சுருக்குறாங்க, மராட்டி மொக்கு, ரோஜா இதழ். ஸோ இத்தனை எண்ணெய் இருக்குது, தெளிவாக பார்த்துக்குங்க. இதை முதல்ல ஹீட் ஏறிடுச்சு, ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ சட்டுகம் எஸ்எஸ் பார்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும், ஏன்னா நிறைய ஊற்றி இருக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஓகேங்களா, எந்த கம்பெனிலெல்லாம் கிடையாது, சூரியகாந்தி எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய். திரும்பவும் சொல்கிறேன், சூரியகாந்தி எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய், சரிங்களா. இப்போ அதில் இருக்கட்டும். இப்போ பாருங்க, பெரிய வெங்காயம் நீளமாக, சரிங்களா, அறுத்தது, குறுக்கு வாக்கில் இல்லை, நீளமாக அறுத்தது பார்த்து கொள்ளுங்கள். பிக் ஆனியன், ஸ்லைஸ்டு பிக் ஆனியன், புரிஞ்சுங்க. பொன்னிறமாக வதக்கிக்கலாம், பார்த்துக்குங்க. சமைக்கையில் புகையே வரல, நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிறைய சகோதரிகள் சமைக்கையில் ஓவராக மேலே குபு 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 குபுன்னு புகை வர்றதை பார்க்க முடியுது. ஸோ தயவு செய்து பொறுமையாக பண்ணுங்க, சரிங்களா. இப்போ சொன்னாங்க அது இது வந்ததுக்கப்புறம் தக்காளி, டொமேட்டோ, ஸ்லைஸுக்கு டொமேட்டோ, சரிங்களா. இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், நல்லா வதங்கி கிடைக்கட்டும், சரிங்களா. இதெல்லாம் சேர்ந்து முதல்ல இப்போ அந்த தக்காளியோட ரிச் விட்டமின் சி உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்த வேண்டியது ட்ரை ஜிஞ்சர், சுக்கு 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 சுக்கு, சரிங்களா. இப்போ அது பக்குவமாக வதங்கியாச்சு. எடுங்க, என்னென்ன வச்சோன்னு ஃப்ரேமில் சொல்லுங்கள். வரமிளகாய், பச்சை மிளகாய், சாப்பிட்லையா, சூப் குடிச்சில்ல, சத்தமாக சொல்லு. வரமிளகாய் காம்போட, பச்சை மிளகாயும் காம்போட, கொத்துமல்லி, அப்புறம் இல்லை சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சு மை மாதிரி அரைச்சு நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. அதாவது முதல்ல
வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் பட்டை கிராம்பு எல்லாம் வச்சு மை மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தனியாக வச்சு அதில் இடித்த மாதிரி தட்டி அதை வந்து முதல்ல அரைச்சது மேலே ஒரு இன்சுலேட் லேயர் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்தது. ஸோ பெண்களுக்கான ஒரு மண்டல ஒழுக்க பயிற்சியின் மூலம் அரைச்சி அம்மிக்கல்ல அரைச்சி எடுத்தது. கடையில் வாங்கினதில்ல, முழுக்க முழுக்க வீட்டில் நம்ம செய்தது. சரிங்களா? என்னென்ன கலக்கணுங்கிறது அதாவது இன்க்ரீடியன்ஸுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் எதில் ஹிட்டன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இவ்வளவு தான் இதில் சேர்த்த வேண்டியது. முந்தைய லைவ்லேயே காண்பிச்சிருக்கிறேன். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை உங்களுக்கு முந்தைய காணொலியில் இருக்கும். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை போட்டிருப்பேன், பார்த்துக்கணும். இப்போ இந்த மனமே அப்படியே வேற லெவலில் இருக்குதுங்க. மை மாதிரி தாய் கிளவி இங்கே வாங்க அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். மை டியர் மம்மி தி பெஸ்ட்டாக செஞ்சு எடுத்துருக்குது. அப்படியே மை மாதிரி வாசமே தூக்குது. 100% இந்த பிரியாணி தெறிக்க விடும். சரிங்களா? சந்தேகமே இல்லை. ஏன்னா என் அம்மா நான் சின்ன வயசுலேருந்து இவங்க சமைக்கிறப்ப அந்த வாசத்தை பார்த்து பிடிச்சி மைண்டில் ஏற்றியிருக்கேன். ஸோ இப்போ போட்டு இந்த இடத்துல வர்ற வாசத்தை வச்சே முடிவு பண்ணிடலாம் இன்னத்த பிரியாணி எப்படி வரும் அப்படின்னு. ஸோ அப்படி தெறிக்க விட்டுருக்குறாங்க. வேறு லெவல். பசி வேறு எச்சா கிளப்புது. சரிங்களா? சூப்பு குடிச்சுமே அது ஜீரணமாயிடுச்சு மக்களை சூப்பு. ஸோ நல்லா பசிக்க தயாரித்து கொண்டு இருக்கிறோம். வச்சு தெறிக்க விடலாம். நல்லா எண்ணெய் கக்குதல் பக்குவம் நோட் பண்ணிக்கங்க. இங்கே பச்சை வாசம் போய் எண்ணெய் கக்குற அளவுக்கு வரணும். பச்சையாக இருக்கிறப்பவே ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த கீழே அடிப்பத்துறதை இங்கேயே வந்து தள்ளி விட்டுருங்க. எண்ணெய் இருக்கிறனால தீயாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் அடிப்பத்துறதை எடுத்து விட்டுக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வேணாலும் வச்சுட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல முதல்ல தீய விடாதீங்க. இங்கே தீய விட்டிங்கன்னா டோட்டல் பிரியாணி தீஞ்சிரும். இப்போ நம்ம உங்களுக்கு செய்கிறப்போ பிரியாணியோட அடிப்பகுதி வரைக்கும் எடுத்து காட்டுறோம். ஃபைனலாக எப்படி இருக்குது, தீயாமல் வருதுன்னு பாருங்கள். குக்கரில் செஞ்சாலும் இன்றைக்கி நாங்கள் முன்னாடி தம் போட்டு ராக்கெட் அடுப்பில் செஞ்சு காமிச்சாலும் அண்ணா இந்த மாதிரி எங்களுக்கு சமைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா குக்கரில் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கண்ணா நீங்கள் பவுனம்மா கிட்ட கேட்டு. ஸோ அதற்காக சொல்கிறோம், தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ அந்த வாசம் ஸோ அற்புதமாக மாறியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. சதை பகுதியோடும் இருக்கணும், எலும்பு மச்சையோடு இருக்கணும், எலும்பு கூடு அந்த ரத்தம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதோடு இருக்கணும். நல்லா பார்த்துங்க. அந்த கோழி அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், முழுதாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம் தெரியுங்களா. தனியாக போய் பிரியாணிக்குன்னு தனியாக வாங்கினீங்கன்னா அவங்க கரெக்டாக வெட்டி கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா முழு கோழி வாங்கிட்டு வந்து நம்ம தரம் பிரிச்சுக்கணும். இது வந்து பிரியாணிக்கு, இது வந்து சில்லிக்கு, இது வந்து குழம்புல போட்டு எடுத்து வறுவலுக்கு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம போடக்கூடியது சிக்கன் பிராய்லர் கோழி. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் பயன்படுத்துகிற அதே பிராய்லர் கோழி தான். இப்போ சுத்தி செய்யும் முறை 3 நோட் பண்ணிக்கங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து உங்களுக்கு 3 முறையில் சுத்தி செய்திருக்கிறோம். 1 சில்லிக்கு லிக்விட் தயாரித்து சுத்தி செய்கிறது. பவுன் ஃபுட்ஸுடைய நேயர்கள் தெரியும், ஜெம்சி நேயர்கள் பார்த்துங்க. மிளகா கூட்டு தயாரித்து குழம்புக்கும் வறுவலுக்கும் சுத்தி செய்கிறது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரித்து அதில் நம்ம இப்போ பயன்படுத்தின டெக்னிக் மூலம் பிரியாணிக்குள்ளே போடக்கூடிய கறியை சுத்தி செய்கிறது. ஸோ இத்தனை முறையில் சுத்தி செய்து தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. சரிங்களா? ஏன்னா இதை செய்யலையே பவுனம்மா அவங்களுக்கான பயிற்சி இந்நேரம் வரைக்கும் அம்மிக்கல்லில் மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல உடல் உழைப்பு. அதை தொடர்ந்து வர்ற நல்ல பசி அப்போ தான் இந்த கறியை சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல ஜீரணமாகும். அதை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல தூக்கம் கேட்கு தூங்குவாங்க. திரும்பி எந்திரிப்பாங்க. மாலையில் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இரவும் இந்த பிரியாணி இருக்கும், எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இன்றைக்கி லேட்டாகி நம்ம செய்கிறனால இந்த பிரியாணி நாளைக்கும் வரும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் பயன்படுத்த போகிறதில்ல. வெளியே வச்சே நல்லா நோட் பண்ணுங்கள். வெளியே வச்சே இப்படியே குக்கரில் இங்கேயே வச்சுருவோம். நாளைக்கு காலையில் செய்ய வேணாலும் இது கெடாது.
நாளைக்கு காலையில் சாப்பிடையிலையும் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ சாப்பிடையிலையும் காட்டுறேன். ஓகேங்களா? குக்கரில் செஞ்சாலும் கெடாமல் செய்ய முடியும், இந்த மண் சட்டியில் பிரியாணி செஞ்சாலும் கெடாமல் செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு லைவ் வெர்ஷனில் வருது. முதல்ல சிக்கன், இது நாள் வரைக்கும் சிக்கன் லைவ் வெர்ஷனில் வந்ததில்லை, எடுத்து எடிட் பண்ணதில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் உங்களுக்காக லைவு. வெஜிடேரியனில் நிறையா வந்துருச்சு, இப்போதைக்கு இப்போ தான் வருது. கிட்டத்தட்ட இது 3/4 வேக்காடே வெந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். இப்போ என்னன்னா இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா சரிங்களா அத்தனையிலையும் இது வெந்துருச்சு. கூட சன்ஃப்ளவர் ஆயில் என்று சொல்லக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில். இப்போ சீரக சம்பா நிறைய பேர் கேட்டிங்கல்ல, அண்ணா என்னென்னா ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்துகிறீங்க, வேறு அரிசியெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களான்னு. சாப்பிடுவோங்க. சீரக சம்பா ரேஷன் பச்சரிசியை தவிர்த்து அடுத்தது வந்தால் சீரக சம்பா பாசுமதி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது. ஸோ புரிஞ்சுக்குங்க. இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மேலே அரிசி நல்லா ஊறி இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு முதல்ல எல்லாம் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? தெளிவாக பார்த்துங்க, பேஸ்ட்டு எல்லா பக்கமும் அப்ளை ஆகுது. இந்த அரிசியோட கலர் முழுதாக மாறும், பார்த்துக்குங்க. பொறுமையாக சிம்மில் வச்சுட்டோம், பெருசில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி இந்த அரிசியை சுற்றி செய்துக்குங்க. இந்த இடத்துல சிறு குறிஞ்சான் என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அசைவத்துடனும் அந்த மூலிகைகளை சேர்த்தலாம். நாங்கள் பரிசோதித்துட்டு தான் சொல்கிறோம். தேவைன்னா எடுத்துக்கங்க, இல்லை தேவைப்படுறப்ப எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ்ட்டு எல்லா அரிசி மேலேயும் சேர்ந்து கலர் எப்படி ஒரே மாதிரி மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசில் வச்சுட்டு ஹீட்டு லைட்டாக ஏறினதுக்கப்புறம் இனி தண்ணீரை ஊற்றி அடுத்த ப்ராசஸுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த அரிசியும் சுற்றி செஞ்சு இந்த சிக்கனையும் சுற்றி செஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோம். தெளிவாக பார்த்துக்குங்க. கடன்னு உள்ள சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொண்டாங்க. மொத்தம் இதற்கு 4.5 டம்ளர் ஊற்றணும், ஆனால் நம்ம 4 டம்ளர் தான் ஊற்றுறோம். ஸோ தண்ணியோட கலரை பார்த்துக்குங்க. 1 2 பக்கம் வந்து ஊற்றுங்க. 3 4 சரிங்களா? 4 டம்ளர் சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதுக்கு மேலுள்ள மூடியை இந்நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. போகணுமா கேஸ் கட்டையும் அந்த மூடியும் சரிங்களா? ஸோ இப்போ நல்லா இது பண்ணி விட்டுட்டு அடுத்து உப்பு என்ன பண்ணணும், உப்பு பார்த்துக்குங்க. மெஷர்மெண்ட் ஒரே மெஷர்மெண்ட், அவ்வளோதான். ஒரு கைக்குழி அளவு இந்த 1/2 கிலோவுக்கு. ஓகே, எட்டு போடுங்க, சீக்கிரம் கரையும், தண்ணி சிந்தாமலும் இதாகும். 8 போடுங்க. ஓகேங்களா? ஸோ அற்புதமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, தயார். இப்போ விசிக்கின்னு நம்ம என்ன பண்ணணும், மூடி அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். கேஸ்கெட் உள்ளே போட்டுக்கணும்.
நல்லா ஒரு சுற்றி விட்டுக்குங்க. நல்லா படிஞ்சிருக்குதான்னு பார்த்துக்குங்க. விரலில் இப்படி பண்ணிக்கங்க. நாங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை மக்களே. ரொம்ப நாளாக சின்ன பையனாக இருக்கையில் எங்கள் அம்மா வாங்கினது. ஸோ கொதி வந்துருச்சு, சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கலாம். உங்களுக்காக திரும்பவும் நாங்கள் இதில் செய்து உங்களுக்கு வழங்குகிறோம். தெளிவாக தெரிஞ்சுங்க. நாங்கள் இதை பயன்படுத்துவதில்லை. நாங்கள் பயன்படுத்துறது இந்த மாதிரி மண் சட்டி வச்சு நம்ம ராக்கெட் அடுப்பு காமிச்சிருக்கிறேன், முந்தைய லைவில் இருக்கும். ஸோ ராக்கெட் அடுப்பில் நம்ம செஞ்சு மேலே தட்டமெல்லாம் வச்சு தம் போட்டு அந்த விறகு வச்சு எரிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த விறகு எடுத்து மறுபடியும் மேலே போட்டு தம் பிரியாணி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். நீங்கள் கேட்டது கொண்டதுக்கு இணங்க இதில் செய்து காண்பிக்கிறோம். இதிலும் செய்யலாம். இருந்தாலும் உங்கள்கிட்ட ₹1,00,000 வேணுமா, ஒரு ₹50,000 வேணுமா, ₹20,000 வேணுமானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ₹1,00,000 தான் வேணும்னு சொல்லுவீங்களா? அதுதானே பெருசுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இது சக்தி நிறைந்ததாகவே இருந்தாலும் இதை விட இன்னும் நல்லது அது. ஸோ அதனால் அதுக்கு போயிடுவோம். அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி குறைவான ஐட்டங்களை நம்ம சாப்பிட இது ஒன்று அது ஒன்று அது ஒன்று அது ஒன்றுன்னு போக ஸோ நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு சீக்கிரம் பாதிப்பு வந்துடும். அதனால் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேடில் போங்க. இப்போ இந்த ஃபைனலாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இது போன்ற பிரியாணிகளையும் இது போன்ற கறி குழம்புகளையும் வைக்கலையாவது விறகடுப்புகளை செய்யுங்க. அதுலேயும் நம்மளுடைய ராக்கெட் அடுப்புகளில் செய்யுங்க. எல்லாம் இலவசம். நீங்களே பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம். நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் விற்க போகிறதில்ல. பவுனம்மா அவங்க பவுன் ஃபுட்ஸுடைய இன்க்ரீடியன்ஸ் டூ பவுன் ஃபுட்ஸுடைய சாம்பார் பொடி, பவுன் ஃபுட்ஸுடைய ரசப்பொடி அப்படிங்கிறதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம சொந்தமாக இந்த காம்பினேஷன் செஞ்சு பயன்படுத்துகிறனால அந்த பிராண்ட் நேமு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விற்கிறதுக்காகவெல்லாம் கிடையாது. அந்த வேலை எங்களுக்கு ஆகவே ஆகாது. என்றைக்கு ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று தயாரித்து அதை ஒரு பொட்டலத்தில் அடைக்கிறோமோ அன்னைக்கே கார்பரேட்டு இலுமினேட்டியும் உள்ளே ஊந்துருவான், நம்மளை சுரண்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை பார்க்குறது நம்மளோட வாழ்வியலுக்கு அவங்கவுங்க தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுத்துக்கணும். இப்போ நம்ம செய்திருக்கிறது மேலே ஆவி வருது. இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில். நல்லா தெரிஞ்சுங்க. முக்கியமாக சொல்கிறேன், 2 சேனல் நேயர்களும் தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய நோக்கம் நீங்கள் சமைக்கிற உணவை மருந்தாக எப்படி சமைக்க வைக்கிறதுன்னு சொல்லித்தர்றது. அதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கீழே நீங்களே பார்த்துக்குங்க. 13 வருடமாக நாங்கள் செய்த ஆராய்ச்சியை 7 வருடமாக நிகழ்ச்சிகளாக வழங்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த மாதிரி சமையல், சரிங்களா? இதே பிரியாணியை விறகடுப்பு, பம்படிக்கிற ஸ்டவ்வு, சரிங்களா, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வு எப்படியெல்லாம் சமைச்சோம், எத்தனை முறை சமைச்சோம், எத்தனை முறை சாப்பிட்ருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு கீழே பார்க்க முடியும். அத்தனை முறை சமைத்தும் அத்தனை முறை சாப்பிட்டுட்டும் உணவே மருந்துன்னு வீட்டில் இருக்கிறோன்னா எந்த உடலோபாதைகளும் வராமல் நாங்கள் உணவே மருந்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசை தீர அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டாலும், நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகளை எடுத்துக்கிட்டாலும், பவுன் ஃபுட்ஸு நம்ம பவுனம்மாவுடைய பாரம்பரிய முறையில் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை எடுத்துக்கிட்டாலும், ஏன் வரப்பட்னி இருந்தால் கூட ஆரோக்கியமாக இருந்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதை முடிந்தவரை உங்களுக்கு சொல்கிறோம். தேவைன்னா எடுத்துங்க, இல்லை தேவைப்படுறப்ப எடுத்துங்க. இப்போ ஒரு விசில் வந்த உடனே அடுத்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் சிக்கன் வறுவல் அதை பார்த்துருவோம். அதுக்குள்ளே இதுவும் விசில் வந்துடும். ஸோ கட் பண்ணிவிட்டு அடுத்த லைவ் வரேன். தெளிவாக பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அடுத்த லைவ் வரேன். வழக்கம் போல் பவுனம்மா சொல்லுங்கள். எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.